குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். எனது அருமை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்து கொள்ளுகின்ற இந்த நிகழ்வுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகின்றிருக்கிறேன். இந்த நாளில் இங்கு ஒரு அறிவிப்பு வெளியிட விரும்புகிறோம். அந்த அறிவிப்பு என்னவென்றால், தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தொடர்ந்து கடல் எல்லையில் வைத்து கைது செய்வதும், படகுகளை பறிமுதல் செய்வதும், அவர்களை சிறைப்படுத்துவதும், இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் சமீப ஆண்டு காலமாக தமிழக மீனவர்களுடைய படகுகளை இலங்கை அரசுடைமை ஆக்கி வருகின்ற மிக மோசமான நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. மேலும் தற்போது இலங்கை அதிபர் கச்சத்தீவிற்கு வருகை தந்து ஒரு காலத்திலும் கச்சத்தீவை இந்தியாவுக்கு வழங்க மாட்டோம் என்று ஒரு ஆணவ திமிரோடு அகம்பாவத்தோடு பேசியிருக்கிறார். இதை கண்டிக்கின்ற வகையிலும், மீனவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கின்ற வகையிலும், கச்சத்தீவு 1974 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கும் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கும் வலைகளை உலர்த்தி காய வைத்து திரும்ப மீன்பிடிப்பதற்கும் ஒப்பந்தத்தில் இருக்கிற ஷரத்துக்களை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று தற்போது சிங்கள அரசு சார்பாக பல்வேறு பத்திரிகை ஊடக சந்திப்புகளில் பேசி வருகின்றார்கள். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை கண்டிக்கின்ற வகையிலும், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து அமைதியான முறையில் 1974 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மீன்பிடிக்க வேண்டும், அதற்கு எந்தவித இடைஞ்சல்களையும் சிங்கள கடற்படை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், அப்படி தொடர்ந்து செய்து வருகின்ற சிங்கள அரசுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால், நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதுபோன்று கடலில் மீனவ பெண்கள் கிளிஞ்சல் எடுப்பது, இறால் பிடிப்பது, சங்கெடுப்பது போன்ற பணிகளில் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களை தமிழக வனத்துறை மிக மோசமாக அவர்களை கையாளுகின்ற சூழலும் இருப்பதாக மீனவ பெண்கள் எம்மிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கின்ற வகையிலும், அதை தமிழ்நாடு அரசே அதை செய்யக்கூடாது, தமிழ்நாடு வனத்துறை அதுபோன்ற கெடுபிடிகளை எமது மீனவ தாய்களிடம் உறவுகளிடம் காட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், வருகின்ற 16ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சார், இப்போ தமிழகம் ஒரு வெளிநாடு பயணம் போயிட்டு வந்த தொடர்பாக சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி கேட்டிருக்காரு. அது சம்பந்தமாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் ஒப்பந்தங்களை போட்டார். வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்களா? ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டில் இருந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதலீடு செய்த நிறுவனங்களின் முதலாளிகளை அல்லது தலைமை சிஓ என்று சொல்லக்கூடிய முதன்மை செயல் அலுவலர்களை சந்தித்து, மேலும் தங்கள் நிறுவனம் இங்கு கூடுதலான முதலீடை செய்யுங்கள் என்பதை வலியுறுத்தி சுமார் 13,000 கோடி கூடுதல் முதலீடை இந்த பயணத்தின் ஊடாக தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. சார், 2026 தேர்தலுக்காக இப்பயே பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுறாங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டின் திராவிட கட்சிகளில் ஆகப்பெரும் கட்சியாக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படியாவது உடைத்து சுக்குநூறாக்க வேண்டும் என்ற RSS பாரதிய ஜனதாவின் அஜெண்டாவை தற்போது அதிமுகவில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்களினால் அது சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது. மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பேசியிருக்காரு. என்னை பொறுத்தவரையில் முத்துராமலிங்க தேவரையா அவர்களும் அவரை போன்று இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கும் சரி பல்வேறு இந்திய தலைவர்கள் பங்காற்றியிருக்கிறார்கள்.
தமிழக வாழ்வுரிமை கட்சி பொதுவாக இது போன்ற தலைவர்களின் பெயர் சூட்டலில் நாங்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் அவர்களிடம் அரசே ஒரு கருத்தாய்வு நடத்தி அதன் அடிப்படையில் பெயர் சூட்ட வேண்டும் என்பதுதான். என இங்கு ஒரு பொது உடைமையோடு வாழ்ந்த தலைவர்களையும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரிலிருந்து கப்பலோட்டி தமிழன் வாபுசிலிருந்து எண்ணற்ற இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிய தலைவர்களை சாதிய தலைவராக பார்க்கின்ற பார்வை தமிழக மக்களிடம் இருக்கிறது. சாதி கட்சி தலைவர்களால் ஊட்டப்பட்டிருக்கிறது. இது கூடாது. இதனால் எந்த இரு சமூகங்களுக்கும் மோதலோ பதற்றமோ ஏற்படக்கூடாது என்று சொன்னால் இதற்கு இப்போ ஐரோப்பிய நாடுகளில் எந்த ஒரு திட்டம் வைப்பதாக இருந்தாலும் பெயர் சூட்டுவதாக இருந்தாலும் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் அந்த மண்ணின் மக்களிடம் ஒரு பொது கருத்தை அறிந்து அதை செயல்படுத்துவார்கள். அதுபோன்று செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு. சார், 4 வருஷமா எடப்பாடி பழனிசாமி இந்த முத்துராமலிங்க தேவருக்கு பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்லலை. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் மதுரை போனார், தேனி மாவட்டம் போனார், எங்கேயுமே சொல்லலை. திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 இடத்துல எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் இவர் இந்த இதை வாக்குறுதியாக சின்னாலப்பட்டில் சொன்னார். அதான் இத்தனை ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்துச்சு. மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். கண்டிப்பாக அவர் இருந்த காலத்தில் அவர் ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கலாம், செயல்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போது அவர் சொல்லுகிறார் என்றால் எதற்காக சொல்லுகிறார் என்பது கண்டிப்பாக தென் மாவட்டத்து மக்களுக்கு அந்த அரசியல் புரியும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கெல்லாம் பயப்படுறதில்லை திமுக. அனானப்பட்ட அம்மையார் இந்திரா காந்தியும் நேருவையும் சந்தித்த கட்சி திமுக. எனக்கு அது வாக்களிப்பது என்பது அவருடைய உரிமை. அது கான்ஃபிடென்ட். அது யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெரியாது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றால் நான் அவரை வாழ்த்துகிறேன், அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சியின் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. தனிப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நம்முடைய கொங்கு சீமையில் பிறந்த ஒரு தமிழர். அவர் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு தமிழனாக எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தமாக மதுரை மேயரோட கணவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை இன்னைக்கு ஒரு 4 பேர் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி திமுக மேயர் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி திமுகவை சேர்ந்த இன்னொரு பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா நகை கொள்ளையில் ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக என்ன? அதாவது திமுக உறுப்பினர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. திமுக என்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தவறு செய்தாலும் இந்த அரசும் இந்த காவல்துறையும் கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்திருப்பதாகத்தான் இந்த விடயத்தில் நான் பார்க்கிறேன். திமுக நினைத்திருந்தால் இதில் 2லையும் அதிலிருந்து அவர்களை நழுவ விட்டிருக்கலாம். கைது செய்யாமல் ஆளுங்கட்சி பிரமுகர் என்கிற அடிப்படையில் அவர்களை கைது செய்யாமலேயே இருந்திருக்கலாம். அதை கைது செய்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. விசாரணையில் அவரும் முக்கிய குற்றவாளி என்று தெரிந்தால் காவல்துறை விசாரணை அதிகாரிகள் அதன் குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். பாரதிய ஜனதா விநாயகர் ஊர்வலங்களை பள்ளிவாசல்கள் முன்பும் மசூதிகள் முன்பும் செல்வது, அங்கு அனுமதி தரமாட்டோம் என்று சொல்வது, RSS பேரணியை நடத்துவது, கழி கத்திகளோடு பயிற்சியளிப்பது போன்ற நிகழ்வுகளுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை அனுமதி தர மறுப்பது ஏற்புடையதான். அப்போதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இங்கு மத ரீதியாக மக்களிடத்தில் மோதல் வராமல் மக்களை பாதுகாக்க முடியும். இது போன்ற விடயங்களில் அனுமதி மறுப்பது ஏற்புடையதான். அதை நான் வரவேற்கிறேன். இரண்டாவது மாநாட்டில் திமுகவுக்கு VTK அந்த எலெக்ஷன் போட்டிருக்காரு. யார் VTKவா? டிவிக்கு அவங்க தான் போட்டிருக்காங்க. ஆனால் நேற்று எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தேர்தலை அதிமுக அது திரு விஜய் அவர்கள் சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பூத்துகளிலும் பூத் ஏஜெண்ட் உட்காரக்கூடிய அளவுக்கு கிளைகள் கொண்ட இருபெரும்
மிகப்பெரிய கட்சிகளாக ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தான். விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார், தேர்தலை சந்திக்க போகிறார். இந்த தேர்தலில் அவருக்கு மக்கள் எவ்வாறு வாய்ப்பு அளிக்கிறார்கள், எத்தனை லட்சம் வாக்குகளை அவர்கள் பெறுகிறார் என்பதை குறித்து தான் ஒரு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அதை குறித்து நாம் கருத்து சொல்ல முடியும். இப்போது அவர் நிரூபிக்கப்படாத தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர். தங்களுடைய நிலைப்பாடு சார், இன்னைக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. யார்? டிவிகேல விஜய். அவர் என்னை கட்சி தொடங்கன்னு அறிவிச்சாரோ அன்னிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. எந்த கட்சி இது வரைக்கும் போய் சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. 2024 ஆண்டு உங்களோட நிலைப்பாடு நாங்கள் அதிகபட்சமான மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற அல்லது கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா தலைமை இங்கு தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இன்னொன்று திமுக தலைமையில் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று கூடி இடதுசாரிகள், எங்களை போன்றவர்கள், அண்ணன் திருமா போன்றவர்கள், கம்யூனிஸ்டுகள், நாங்கள் ஒரு அணியாக இருக்கிறோம். இந்த அணி ஏற்கனவே 4 தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போதைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நிமிடம் வரையிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. 2026 தேர்தல் கருத்து இந்த கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு அதான் சொல்கிறேன். இப்போதைக்குலேருந்து நாங்கள் 4 தேர்தலில் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியில் தொடருகிறோம். தேர்தல் நெருக்கத்தில் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி அப்போது உரிய அறிவிப்பினை வெளியிட்டு அந்த செய்தியை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு சொல்வோம், மாற்றங்கள் ஏதாவது இருந்தால். தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த கொலை குண்டை சம்பவம் இந்த கொலை கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு இதற்கெல்லாம் தாய்மடியாக இருப்பது போதை, கஞ்சா, அபின், கொக்கைன் போன்ற போதைப் பொருள்கள். இதை வடமாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கிறார்கள். உங்கள் மாவட்டத்தில் தான் என்று நினைக்கிறேன், ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்கிறார்கள், தடுக்க போன காவலரை தாக்குகிறார்கள், தொடர்வண்டியில் ஏறி அவர் உண்மையிலேயே ரிசர்வ் செய்து பணம் கொடுத்து எடுக்க டிக்கெட்டு உட்காந்துருக்கிற பயணியை வெளியில் எடுத்து போட்டு இவங்க உட்காடுறாங்க. பேருந்தில் கண்டக்டர் கேட்டால் கண்டக்டர் அடிக்கிறாங்க. இப்படி வரம்பு மீறி இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இதர மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து இங்கு வேலை நிமித்தமாகவோ வேறு எந்த பிரச்சனைக்கு இங்கே வந்தாலும், தொழில் தொடங்க வந்தாலும் அவர்களை கணக்கெடுத்து அவர்களை ஒரு வரமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறை, மாவட்ட நிர்வாகத்தின் கண்காணிப்பில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது. அதுபோன்று வந்து குடியேறுகின்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது. நீண்ட நெடிய காலமாக இங்கு வாழ்கின்ற வட இந்தியர்களுக்கு வாக்கு தரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. திட்டமிட்டு சமீப காலமாக வட இந்தியர்கள் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். இந்த குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுக்கு வாக்குரிமையும் தரக்கூடாது என்று சொல்லுகிறோம். இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, ஒரு மாநிலத்துடைய உள்நுழைவு சீட்டு, அதை அனுமதி பெற்று காவல்துறையில் பதிவு செய்து, மாவட்ட ஆட்சித்தலைவர் பதிவு செய்து, அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வருகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அவருடைய சொந்த மாநிலங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்பை அரசு கண்காணித்து உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். போதைப்பொருள் அதிகமாக நடமாட்டத்தினால திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கெட்டுச்சுங்களா? இல்லை, போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குது. அதை காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக பெரும்பான்மையான குற்றங்களில் இப்போது கைது செய்யப்படுகின்றவர்கள் கொலை, கற்பழிப்பு, கல்லூரி மாணவர்கள் கற்பழிப்பு, கடத்தல் என்ற நிகழ்வுகளிலே வட மாநிலவர்கள் பெரும்பான்மை கைது செய்யப்படுகிறார்கள். இப்போது கூட பல ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. யாருன்னு போய் அறிஞ்ச வட மாநிலத்துக்காரர்கள். ஆக இதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தினால்தான் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும். அதற்குரிய நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. நான் தான் சொல்லிட்டேனே. அடுத்தது நன்றி. வாக்கு திருட்டு வட மாநிலங்களில் வாக்கு திருட்டுன்னு சொல்லி உங்கள் கூட்டணியில் சொல்லிட்டு, ஆமாம், 65 லட்சம் பீகாருடைய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு குடும்பத்தில் 50 ஓட்டு, 100 ஓட்டு, 150 ஓட்டு செத்துப்போன ஓட்டெல்லாம் இருப்பதாக கணக்காட்டுறாங்க. உண்மையிலேயே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் வாக்குச்சீட்டில் இல்லை, நீக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவருடைய வாக்குகள்லாம் வட இந்தியாவில் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக வாக்கு திருட்டில் ஈடுபடக்கூடாது. தேர்தல் ஆணையம் இந்திய பாரதிய ஜனதா அரசின் கைப்பாவையாக செயல்படக்கூடாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டுகிறது. ஆமாம், இப்போ பீகாரில் நீக்கப்பட்ட 6.5 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் வருகிறது. கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகின்ற போதுதான் இந்தியாவில் நீக்கப்பட்ட 70 லட்சம் பேரில் ஏற்கனவே இருந்தவர்கள், தற்போது புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள், வட இந்தியர்கள் எத்தனை லட்சம் பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருப்பார்கள் என்கிற உண்மை வெளிவரும். மகிழ்ச்சி, நன்றி.